தந்தி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருதமலை ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முருகனுக்கு உண்டான படை வீடுகள் அப்படின்னு நம்ம சொன்னா 6 படை வீடுகளை நம்ம பிரதானமா சொல்லுவோம். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில இந்த 6 படை வீடுகளை பெருசப்படுத்திருக்கார். ஆனா 7வது படை வீடு அப்படிங்கிற ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு ஆலயம் அப்படின்னு அது மருதமலை. இந்த மருதமலைங்கிறது கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய மலைக்கு மேல அருளக்கூடிய ஒரு முருகப்பெருமான். வேற எந்த பகுதியிலும் பார்க்க முடியாது. சோழ மண்டலம், பல்லவ மண்டலம், எந்த மண்டலத்திலையும் பார்க்க முடியாது. அது கொங்கு மண்டலத்துல மட்டுமே சிறப்பு. என்ன அப்படின்னா, மலைகளுக்கு மேல அருளக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்கள் கொங்கு மண்டலத்துல அதிகம். அதுல பிரதானம் பழனி, அப்புறம் பாத்தீங்கன்னா அழகுமலை, சிவன்மலை, இப்படி பாத்தீங்கன்னா மருதமலை, ஓதிமலை, ஊதிமலை அப்படின்னு எக்கச்சக்கமான மலைகள்ல முருகப்பெருமான் அருளி கொண்டிருக்கிறார். இந்த மருதமலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்துல ஒரு வடவள்ளி தாண்டி இருக்கு மருதமலை. ஒரு ஊரை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற காரணத்தினால இந்த கோவிலுக்கு அந்த காலத்துல அதிக அளவு பக்தர்கள்லாம் வரமாட்டாங்க. 1960 வரைக்கும் மருதமலை கோவிலுக்கு கரண்ட் கிடையாது, மின்சார வசதி கிடையாது. ஒரு சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு மேல யாருமே இந்த மலைக்கு வர முடியாது. ஏன்னா மின்சார வசதி கிடையாது. விலங்குகள் அதெல்லாம் இந்த மலையில ரொம்ப உண்டு அந்த காலத்துல. இந்த மலை இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசப்படுகிறது. மருதமலை, மருதாச்சலமூர்த்தி அப்படிங்கிற பேர் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசப்படுகிறதுன்னா நாம தைரியமா சொல்லலாம், ஒரே ஒரு மாமனிதர் அதற்கு காரணமானவர். அவர் தான் சாண்டோ MMA சின்னப்பா தேவர். திரையுலகத்திலிருந்து பல சினிமா படங்களை தயாரிச்சு தனக்கு வரக்கூடிய லாபத்துல 4 பங்கா பிரிச்சு அதுல 1 பங்கை முருகன் கோவில் திருப்பணிகளுக்குன்னே அர்ப்பணிச்சவர். 4 பங்கு அர்ப்பணிச்சார். ஒரு சினிமா அப்படிங்கிற ஃபீல்டுல ஒருத்தர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா பாருங்க, சாண்டோ சின்னப்பா தேவர் மிகப்பெரிய உதாரணம். மருதாச்சலம், அந்த மருதமலை முருகனோட அத்தியந்தமான பக்தர் தான் இந்த சாண்டோ சின்னப்பா தேவர். அவருடைய பேர் பாத்தீங்கன்னா MMA சாண்டோ சின்னப்பா தேவர்னு போடுவார். அந்த MMA அப்படிங்கிற அந்த இனிஷியலுக்கு என்ன அப்ரிவியேஷன் அப்படின்னா, முதல் M மருதமலை, 2வது M மருதாச்சலமூர்த்தி, அடுத்து இருக்கிற அவரோட அப்பா பேரு ஐயாவு. யாரான ஒருத்தர் முருகப்பெருமான் இருக்கிற ஊரு, முருகப்பெருமான் பேரு, இதை வச்சு இனிஷியலா வச்சுக்க முடியுமா? அந்த அளவுக்கு முருகப்பெருமான் மேல ஒரு அதீதமான பக்தி வச்சிருந்தவர் தான் சாண்டோ சின்னப்பா தேவர். 1960 வரைக்கும் கரண்ட் இல்லைன்னு சொன்னேன். இந்த மருதமலைக்கு கரண்ட் வரணும்னு முதல்ல முயற்சி பண்ணவர் சாண்டோ சின்னப்பா தேவர். அவர் என்ன பண்றாரா, அப்பெல்லாம் வடவள்ளி வரைக்கும் தான் கோயம்புத்தூர்ல கரண்ட் இருக்கும். அவர் வடவள்ளிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் வடவள்ளிக்கும் மருதமலைக்கும். சும்மா ஒரு 1 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர்னா ஒரு போஸ்ட் நட்டு கரண்ட்டை ஈஸியா இழுத்துடலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவர் வடவள்ளி EB ஆபீஸ்ல போய் கேட்கிறார், இது போல மருதமலைக்கு கரண்ட் வேணும், அதுக்கு என்ன உண்டோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பெல்லாம் EBல கரண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரேஷன் சிஸ்டம் மாதிரி. அந்த அளவுக்கு கரண்ட் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கரண்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இவர் கேட்ட உடனே இல்ல அதுக்கெல்லாம் நிறைய பணம் கட்டணும், மருதமலை வரைக்கும் கொடுக்க முடியாது, பக்கத்துல இருக்கிற கல்வீரன் பாளையம் வரைக்கும் நாங்க கொடுக்கறோம், அப்புறம் நீங்க அங்கிருந்து மருதாச்சலத்துக்கு இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 1960ல ஆரம்பிச்சு 62ல அந்த கரண்ட் இழுக்கிற பணி முடிஞ்சு 1962ல மின் விளக்கால் ஒளிர்ந்தது மருதமலை. ஒரே ஒரு மனிதர், சாண்டோ சின்னப்பா தேவர். அதாவது அவர் என்ன பண்றாரா, சாண்டோ சின்னப்பா தேவர் இந்த அளவுக்கு இங்க பண்ணினத்துக்கு காரணம், நான் சினிமா தயாரிச்சது, சினிமா தயாரிப்புல வந்த லாபம், இதுல நான் அதிக படங்கள் எனக்கு யாரு லாபம் கொடுத்ததுன்னா புரட்சி தலைவர் MGR அப்படின்னு தீர்மானிச்சு 1962ல இந்த மின் விளக்க முதலாக ஆன் பண்றதுக்காக, சுவிட்ச் ஆன் பண்றதுக்காக MGR கூப்பிட்டார். நீங்க தான் எனக்கு திறக்கணும், அந்த மின் விளக்க ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அரசியல் காரணங்களுக்காக அப்ப MGR மறுக்கிற, வற்புறுத்துகிறார் சாண்டோ சின்னப்பா தேவர். MGR வந்துட்டு அந்த விளக்க ஆன் பண்ணி அவர் சொல்றாராம், இங்க இருக்கிற இந்த மருதாச்சலமூர்த்தி அண்ணனுடைய தெய்வம், அண்ணன்னா சாண்டோ சின்னப்பா தேவர், இந்த இடத்துல இன்னைக்கு விளக்க நான் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவரை பாராட்டினாராம். இது போல இந்த மருதமலை இன்னைக்கு மலைப்பாதை சரியா இருக்கு, அந்த முருகப்பெருமானுக்கு ஆபரணங்கள், கவசங்கள் இதெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் தன்னோட வருமானத்தை முருகனுக்கு அள்ளி இறைச்சாருது.
மருதமலைக்கு மட்டும் இல்ல, எல்லா முருகன் கோவிலுக்கும் அந்த அளவுக்கு இறைச்சி கொடுத்தார். இந்த மருதாச்சலம், மருதம் அப்படின்னா, மருதம்ங்கிறது இங்க தல விருட்சம். மருதம்ங்கிறது ஒரு மரம். அசலம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். மூர்த்தினா தலைவன். மருத மரங்களை கொண்ட வனத்திலே இருக்கக்கூடிய தலைவன் அப்படிங்கிறது தான் மருதாச்சல மூர்த்தி. இந்த மருதாச்சல மூர்த்தி பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே இவரை எப்படி தரிசனம் பண்ணலாம்னா, ரொம்ப அற்புதமான தரிசனம் என்ன அப்படின்னா, விபூதி காப்பு, சந்தன காப்பு, ராஜ அலங்காரம். இந்த 3 அலங்காரம் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு நாளிலையும் பார்த்து தரிசனம் பண்ணலாம் இந்த முருகப்பெருமான. அதே போல இந்த இடத்துல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, பாம்பாட்டி சித்தர் இந்த முருகப்பெருமான வணங்கியிருக்க. நீங்க மருதமலை போனீங்கன்னா பல பேர் பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் கீழே படி இறங்கணும், ஒரு டவுன்ல இறங்கணும். டவுன்ல இறங்கினா அங்க பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு விசேஷமான வழிபாட்டு கோவில் இருக்கு. அந்த பாம்பாட்டி சித்தர் தான் ஆரம்ப காலத்துல இந்த முருகன் கோவிலையே கட்டினதாகவும் தலபுராணத்துல ஒரு குறிப்பு இருக்கு. இன்னைக்கும் இந்த பாம்பாட்டி சித்தர் கோவிலிருந்து இந்த முருகப்பெருமானுடைய கருவறைக்கு செல்வதற்கு ஒரு சுரங்க வழி அந்த காலத்திலேயே பாம்பாட்டி சித்தர் ஏற்படுத்தி இருக்கிறாராம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல அந்த சுரங்கம் வழியாக பாம்பாட்டி சித்தர் அரூபமாக சென்று இந்த மருதாச்சல மூர்த்தியை வணங்குகிறார் என்று சொல்லப்படுவதுண்டு. ஒரு தடவை இந்த சாண்டோ சின்னப்பா தேவர் எந்த அளவுக்கு இந்த முருகப்பெருமானுக்கு பண்ணினார் அப்படின்னா, ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ், வருமான வரித்துறையினர் ரைடுக்கு வந்தாங்க சென்னையில் அவருடைய வீட்டுக்கு. அவர் வீட்டுல பல இடங்களை சோதனை பண்ணாங்க. லாக்கர், பீரோ, அது இது எல்லாத்தையும் சோதனை பண்ணாங்க. கடைசியில இந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் எதை சீஸ் பண்ணினாங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான விபூதி, நிறைய சந்தனங்கள், நிறைய கௌபீனம், அதாவது கோபனங்கள். முருகப்பெருமானுக்கு என்னென்ன அபிஷேகத்தில் அர்ப்பணிக்கப்படுகிறதோ அதெல்லாம் அத்தனை பத்திரமா லாக்கர், பீரோ எல்லாத்திலையும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கார் சின்னப்பா தேவர். அந்த கோபனம் அப்படிங்கிறது பழனி முருகப்பெருமானுக்கு, பழனி முருகனை கோபனாண்டி நம்ம சொல்லுவோம். அவர் வெறும் கோபனம் மட்டும்தான் கட்டி வைப்பார். பழனியிலேருந்து வாரத்துக்கு ஒரு தடவை முருகப்பெருமான் அணிந்த கோபனம் இவர் வீட்டுக்கு வரும். சென்னையில ஒரு வீட்டுக்கு வரும். அந்த கோபனத்தை என்ன பண்ணுவாராம், டெய்லி காலையில அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் சுத்தமான தண்ணீர்ல நினைச்சு பூஜை ரூம்ல வச்சு அந்த கோவணத்தை பிழிஞ்சு அதுல இருந்து ஒரு சொட்டு ஜலத்தை குடிச்சுட்டு தான் அன்றைய பொழுத ஆரம்பிப்பாங்களாம். இதை விட ஒரு சிறந்த முருக பக்தர் அப்படிங்கிறதுக்கு வேற எதுவுமே உதாரணம் தேவையில்லை. சாண்டோ சின்னப்பா தேவர் எப்படி அப்படின்னா, யாரை பார்த்தாலும் பேர் சொல்லவே மாட்டார். எம்ஜிஆர் பார்த்தாலும் முருகாம்பர், ஒரு சாதாரணமான தொழிலாளியை பார்த்தாலும் முருகாம்பர், தங்கிட்ட இருக்கக்கூடிய நடிகர் யாரா இருந்தாலும் முருகா அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு முருகனோட, முருகன் தான் எனக்கு எல்லாமும் அப்படின்னு தனது கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்தவர் சாண்டோ சின்னப்பா தேவர். இவர் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இவருடைய வீடு ராமநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல இவருடைய வீடு கட்டியிருந்தார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 மாடி வீடு எல்லாம் கட்ட மாட்டாங்க, அவ்வளவுதான். இவர் 4 மாடி வீடு கட்டினார் ராமநாதபுரத்துல. என்ன காரணம் அப்படின்னா, 4 மாடி ஏறி மொட்டை மாடியில நின்று பார்த்தா மருதமலை தெரியும். அந்த மருதமலையை தினமும் தான் நேர்ல போக முடியலன்னா கூட அந்த மருதமலையை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த மொட்டைமாடியில இருந்து டெய்லி அந்த மருதாச்சல மூர்த்திய தரிசனம் பண்ணுவாராம். இவர் பாத்தீங்கன்னா ஒரு கார்த்திகை தினம் ஏப்ரல் 14 அவருடைய பிறந்த நாள், இது போன்ற முக்கியமான நாள்களை பாத்தீங்கன்னா மருதமலையிலே உட்கார்ந்துருவார். மருதமலை தான் அவருடைய சுவாசம், அவருடைய மூச்சே மருதமலை தான். எதுவாக இருந்தாலும் மருதமலை முருகன்ட்ட தான் அவர் சொல்லுவார். இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பக்தியில நம்ம ஏதாவது பிரார்த்தனை படி நமக்கு அமையல, நமக்கு கடவுள் கொடுக்கலாம், கடவுள் மேல கோபம் வரும். தேவர் இருக்காரு பாத்தீங்களா, சாண்டோ சின்னப்பா தேவர், அந்த அளவுக்கு கோபம் வருவான். முருகனை கண்ணாமன்னு திட்டுவாராம். என்னடா நினைச்சிட்டு இருக்க, நான் கேட்கறத நீ கொடுக்க மாட்டேங்கிற. அந்த அளவுக்கு உரிமை எடுத்து முருகனை திட்டக்கூடியவர் இந்த சாண்டோ சின்னப்பா தேவர். இப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் கும்பாபிஷேகம்ங்கிறது நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒன்று. அந்த மருதாச்சல மூர்த்தியின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.